எமர்ஜென்சின்னு கால் பண்ணும்போது தான் எவனுமே போன் எடுக்க மாட்டான். இந்த தீபா ஏன் கால் எடுக்க மாட்டேன்றா? ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது மிஸ் கால் பார்த்துட்டு கூப்பிட்டுருக்கணும். ஒருவேளை மித்ரா தீபா கூட தான் இருக்காளோ, அதனாலதான் போன் பார்த்துட்டு அட்டன் பண்ணலையா இருக்கலாம். எல்லா இடத்துலயுமே பார்த்துட்டோம், கடைசி ஹாஸ்டல்லையும் பார்த்துட்டோம். தீபாவை நம்புறது சரிப்படாது. எப்ப வினய் என் மேல சந்தேகப்பட்டாரோ அப்பவே என் சந்தோஷம், என் நிம்மதி எல்லாமே போச்சு. அதுக்கு மேல நான் ஏன் அங்க இருக்கணும்? மறுபடியும் இதோ இந்த ஹாஸ்டலுக்கே நான் திரும்பி வரலாம். அந்த ஹாஸ்பிட்டல்லயே டாக்டர் கிட்ட நான் ஒர்க் பண்ணலாம். இதுலலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா வினய் கூட சேர்ந்து வாழ்றது மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. சரிடி, உனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. நீ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா டக்கு டக்குன்னு முடிவெடுக்காம கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்க? ஊருக்கு தான் தீபா. டெலிவரி வரைக்கும் அப்பா அம்மா கூட இருக்க போறேன். ஓ, அப்ப அவங்களுக்கும் எல்லாம் தெரியுமா? இன்னும் சொல்லல, போய் தான் சொல்லணும். எனக்கு என்ன நடந்தாலும் உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணுவேன். அதான் உன்னை பார்க்க வந்தேன். மித்ரா, நீ எங்க இருக்க? சம்மந்தி அம்மா கிட்ட கூட சொல்லாம எங்க போன? வசு, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நம்மள விட்டு ஏன் அவ போகணும்? வசு, நீ எழுந்து வா. ரூம்ல வந்து ரெஸ்ட் எடு. நீ இப்படியே காலையில இருந்து அழுதுகிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? எழுந்துரு, வா வா வாசு, வா. இல்லங்க, நீங்க போங்க. எனக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நீங்க போங்க, நான் வரேன். அது அவங்களுக்கு எதுக்குமா? வீட்டை விட்டு போறேன்னு தெளிவா எழுதி வச்சுட்டாங்க. அப்புறம் எதுக்கு என்ன பத்தி கவலைப்படணும்? உங்களுக்கு நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பினா இங்கதான் வருவேன்னு தெரியாதா? அப்போ இனிமே மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டியா? போக மாட்டேன். இங்க கூட என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். ஒரு பொண்ணு பிரசவத்துக்காக அம்மா வீட்டுக்கு போற கணக்குல தான் நான் வந்தேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் இப்பவே திரும்பி போயிடுறேன். மித்ரா, என்ன பேசுற நீ? இந்த மாதிரி நேரத்துல தான் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணுமா? இதே நாங்கன்றதுனால போச்சு. வேற யாராவது இத கேட்டு சம்பந்திக்காதுக்கு போச்சுன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அப்பா, நான் தெளிவா தான் பேசுறேன். இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். வினைக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் மனைவிங்கிற அக்ரிமெண்ட் போட்டுதான் நான் அவரை கல்யாணம் பண்ணேன். இப்ப அவர் குணமாயிட்டாரு. இதுக்கு மேல அங்க என்ன எனக்கு வேலை? என் வேலை என்னமோ அதை பாத்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட வேண்டியதுதான். என்னடி இது? என்னவோ பெரிய மனுஷி மாதிரி பேசுற. ஆமாமா, பெரிய மனுஷிதான். இதுக்கு மேல ஒருத்திக்கு லைஃப்ல என்ன பிரச்சனை வரணும்? எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எல்லாம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். அதுக்கு பிறகு நானும் என் குழந்தையும் மட்டும் எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ போறோம். மித்ரா, அதையே நீ திரும்ப திரும்ப பேசுற. முதல்ல நீ உள்ள வா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். உமா, நீ போய் மித்ராவுக்கு டிஃபன் எடுத்து வை. அப்பா, நான் உள்ள வரணும்னா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்னம்மா கண்டிஷன்? நான் இங்க வந்திருக்கிறது டாக்டருக்கோ வாசுகி அம்மாவுக்கோ நீங்க சொல்லக்கூடாது. சரிம்மா, சொல்லல. நீ உள்ள வா. வாமா, வா. வா. ஹாய் மித்ரா, குட் மார்னிங். மாப்ள, என்னம்மா மாப்பிளைய வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? வாங்க மாப்ள, வாங்க தம்பி, வாங்க. நல்ல வேலைங்க நீங்க வந்து கூப்பிட்டீங்க. இல்லன்னா மித்ரா மறைச்சு பாக்குறத பார்த்து பயந்து ஊருக்கு போயிருந்தாலும் போயிருப்போம். மாப்பிள, நம்மளதான் கூப்பிடுறாங்க, வா உள்ள போலாம். ஆடவங்க மாமியார் உள்ளவான்னு கூப்பிடுறாங்கப்பா. வாங்க மாப்பிள, அவங்க கூப்பிட்டு நம்ம உள்ள போகலன்னா அப்புறம் நம்மள மரியாதை தெரியாதவங்கன்னு நினைச்சுக்குவாங்க. வா உள்ள போலாம். நில்லுங்க. அம்மா, இதெல்லாம் ஓ வேலையா? அப்புறம் என்னடி, நீ பாட்டுக்கு பேக தூக்கிட்டு வந்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? வீட்டுக்கு வந்தவங்கள உள்ள வாங்கன்னு கூப்பிடாம வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. அப்படியா? சரி, நீ அவங்கள உள்ள வாங்கன்னு கூப்பிடு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு. நான் வெளியே போயிடுறேன். என்னடி மிரட்டுறியா? மிரட்டலம்மா, நான் என்னோட நிலைமைய சொல்றேன். நீ முடிவெடுத்துக்கோ. நான் வேணுமா இல்ல அவங்க வேணுமான்னு. இத பாரு மித்ரா, நீ ரொம்ப பண்ற. இது நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோ. ஆண்டி ஒரு நிமிஷம், நீங்க உள்ள போங்க. நான் மித்ரா மாப்பிள்ள எல்லாரும் சேர்ந்து பேசி தீர்த்துக்கிறோம். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போங்க, நாங்க பேசிக்கிறோம். மித்ரா, என்னம்மா இது? வீடு தேடி வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசலாமா? உள்ளவான்னு கூப்பிடலாம்ல? அதானே நம்ம பண்பாடு. நான் இதுக்கு உள்ள வாங்கன்னு கூப்பிடணும்?
உங்களை பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நீங்க போலாம். இப்படி சொன்னா எப்படிமா? இத பாரு, அப்படின்னு உங்களுக்குள்ள பிரச்சனை நாட்டு பிரச்சனை உட்காந்து பேசினா தீர்ந்துருது. உங்க பிரச்சனை தம்மாதோட பிரச்சனை. 2 சேரை போட்டு உட்காந்து பேசினா ப்ராப்ளம் சால்வ்டு. என்ன மாப்ள, சால்வ் ஆயிரும்ல? பேசுறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல மாமா. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் லெட்டர்ல எல்லாத்தையும் தெளிவா எழுதி வச்சுட்டு தானே வந்தேன். பின்ன என்ன? அதெல்லாம் ஒரு கோவத்துல அவசரத்துல எழுதிருப்பேம்மா. மாமா ஒரு நிமிஷம். மித்ரா, நான் பண்ணது பெரிய தப்பு தான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் மித்ரா. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? என்ன கொல்லாத மித்ரா, ப்ளீஸ். இனிமே இப்படிலாம் நடக்காது. என்ன நம்பு மித்ரா. வா மித்ரா, ப்ளீஸ் வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லங்க, இப்ப நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறம் மறுபடியும் என்ன சந்தேகப்படதான் செய்வீங்க. நான் ஒவ்வொரு முறையும் தீல இறங்கி என்ன நிரூபிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுங்க. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். மித்ரா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஐயோ சாமி, கையெடுத்து கும்பிடுறேன். என்ன விட்டுருங்க. மறுபடியும் வந்து இப்படி தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் இங்கேயும் இருக்க மாட்டேன். எனக்கு யாரும் வேண்டான்னு கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன். பாத்துக்கோங்க. மித்ரா, 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 நான் சொல்றது கேளுமா மித்ரா. டேய் மாப்ள, டேய் நில்றா. டேய் மாப்ள, டேய் என்னடா டேய், எவ்வளவு வேகம் நடந்து போற? நான் உனக்கு ஈடு குத்து நடக்க வேணா? மூச்சு வாங்குது. டேய் மாப்ள, இப்ப என்னடா பண்றது? பொண்டாட்டிய சந்தேகப்படுறவன் கூட என்னால வாழ முடியாதுங்க. ஐயோ சாமி, கையெடுத்து கும்பிடுறேன். என்ன விட்டுருங்க. மறுபடியும் வந்து இப்படி தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் இங்கேயும் இருக்க மாட்டேன். டேய் உன்னதான்டா கேக்குறேன். எனக்கு எதுவும் தோணல, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். என்ன பண்ணலாம் சொல்லு. என்னடா மாப்ள, ஃபீல் பண்றியா? தெரியல மாம்சா. தெரியலன்னா ஃபீல் பண்ணணும் மாப்ள. நீ பண்ண தப்புக்கு இந்த அளவு கூட ஃபீல் பண்ணலன்னா எப்படி? என்ன மாம்சா? இதை பாரு மாப்ள, உன்னை குத்தி காட்டுங்கிறக்காக சொல்லல. வீட்டில் இருக்கிற நாங்களாம் அவ்வளோ தூரம் சொன்னோம், மித்ரா தப்பானவில்லை, நல்லவன். கேட்டியா? யாரோ இவனை ஏதோ சொன்னாங்கிறதுக்காக அவன் மேல சந்தேகப்பட்டேன். பாவம் அந்த பொண்ணு. அவளை பத்தி தப்பா பேசினேன், அவமானப்படுத்தினேன். நீ படுத்துற அவமானம் தானே இன்னைக்கு அவளை அவ்வளோ கோபமா பேச வச்சிருக்கு. அந்த அளவுக்கு அவமானப்பட்டதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கூட கோவப்படலன்னா அப்புறம் என்ன பொண்ணு அவ? சொல்லு பார்க்கலாம். எனக்கு புரியுது, எல்லா தப்பையுமே நான் தான் பண்ணேன். என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு மாம்சா. நான் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏன் மாம்சா, மித்ரா என்ன மன்னிக்கவே மாட்டலா? உட்காருங்க. இப்பவாவது உங்களுக்கு எங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதே. இந்த மனுஷன் எங்க போயிட்டாரு? சரி, நீங்க மித்ரா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சார் இப்படி வைப்பா. மித்ரா, இப்ப நாங்க இந்த வீட்டுக்குள்ள உன் மாமனாராவோ இல்ல உன் பாசாவோ வரல. இப்ப எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லல்ல. சாரி டாக்டர், நான் பண்ணது தப்புதான். உங்க மேல எனக்கு எந்த கோவமும் வருத்தமும் இல்லாதப்போ உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம வந்தது, உங்ககிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கூட பேசாம இருந்தது, இதெல்லாம் என்னோட தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல டாக்டர்.
வினைய தண்டிக்கிறதா நினைச்சு சாரி. ஓ, அப்ப நாங்க இங்க வந்ததுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லைல்ல? என்னங்க நீங்க? நம்ம மித்ரா பத்தி உங்களுக்கு தெரியாதா? போதும், இதுக்கு மேல பேசி அவளை சங்கடப்படுத்தாதீங்க. முந்தி ஆ, வாங்க, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சமந்தி, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. எங்க போயிருந்தீங்க நீங்க? ரூம்ல தான் இருந்தம்மா. ம். சம்மந்தி, உங்களை நேர்ல பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தோம். சொல்லுங்க சம்பந்தி. மித்ராக்கு இது 7வது மாசம். இந்த மாசத்துல வளகாப்பு நடத்தணும். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனா நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம இருக்க முடியுமா? இது விஷயமா நாங்களே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சோம். நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, அதை அன்னைக்கே வச்சுக்கலாம். அப்பா, எனக்கு வளகாப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பத்து நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நாட்டுக்கோழி அடிச்சு விருந்தே வச்சிருக்கலாம். புரட்டாசி பிறந்து வந்திருக்கீங்க, கவுச்சி ஒதுக்கி 10 நாள் ஆச்சு. அதனால என்ன சம்பந்தி, இந்த சாம்பாருக்கு ஈடா எந்த நான்வெஜ்ஜும் வராது. அப்படி ஒரு ருசி. எல்லாம் சம்மந்தி சொல்லி கொடுத்த ரெசிபியா தான் இருக்கும். ஓ, சம்பந்தி, அவருக்கே நான் தான் சொல்லி கொடுத்தேன். இது எங்க அம்மாவோட கைமணம். அப்படியா? மித்ராவோட வளகாப்புக்கும் இதே ருசியில விருந்து போட்டுறலாம். முதல்ல வளகாப்பு நடக்குதான்னு பாப்போம். ஏங்க இப்படி சொல்றீங்க? எல்லாம் காலம் மாறி போச்சு வசு. நாம பெத்து வளர்த்த பிள்ளைங்க தானே எங்க நம்ம பேச்ச மீற போறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை பத்திலாம் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. அவங்க தனிப்பட்ட விருப்பம் தான் முக்கியம்னு இருக்காங்க. அதுல தப்பு இல்ல, நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். சம்பந்தி சொல்றதும் சரிதான். இப்பெல்லாம் நம்ம காலம் மாதிரியா இருக்கு. ஏதோ கூட குறைச்சலா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி காலத்தை கழிச்சுக்கிட்டோம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க தொட்டதுக்கெல்லாம் முறுக்கிக்கிட்டு நிக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களே இதுக்கு மேல போகாம இருந்தாங்களே, அதுவே நமக்கு சந்தோஷம்தான். ஏங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? அவர் சொல்றதும் தப்பு இல்ல. இப்ப உள்ள ஜெனரேஷன் அப்படித்தானே இருக்காங்க. அதுக்காக நம்ம பிள்ளைங்களும் அப்படிதான் இருப்பாங்களா? அவங்களுக்கு ஏதோ கெட்ட நேரம் முரண்டு பிடிச்சிட்டு தெரியறாங்க. குழந்தை குட்டின்னு ஒண்ணு வந்துட்டா பழையபடி சிரிச்சு பேசாமலா போயிடுவாங்க? சம்மந்தி, இதுக்கு எதுக்கு நீங்க பிரசவம் வரைக்கும் போறீங்க? நாம பண்ண போற வளகாப்புலயே 2 பேரையுமே சேர்த்து வச்சிட வேண்டியதான். வசு, இது முதல்ல நடக்குமா? என்னங்க, முதல்ல வளகாப்பு நடக்குமான்னு கேட்டீங்க. இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்களான்னு கேக்குறீங்க. நடக்கும் நினைச்சா எல்லாம் நடக்குங்க. நீ பாசிட்டிவா பேசுறத நினைச்சுக்கிட்டு பேசுற, நான் பிராக்டிகலா பேசுறேன். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீ என்ன பிளான் வச்சிருக்க சொல்லு. முதல்ல வளகாப்பு நடத்துறதுக்கு மித்ரா கிட்ட சம்மதம் வாங்கிட்டா போதும். மத்ததெல்லாம் தானா நடக்கும். சும்மா குருட்டுத்தனமா சொல்லாத வாசுகி. நாம ஒண்ணு செய்ய போய் அது வேற எதுலயாவது முடிஞ்சிருச்சுன்னா? அப்படியெல்லாம் நடக்காது. மித்ரா வினய் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மித்ரா மட்டும்தான் முரண்டு பிடிக்கிறா. வினய் தன்னோட தப்பெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அதனால 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது ஈஸியான காரியம்தான். சம்பந்தி சரியா சொன்னீங்க. ஆமா வாசுகி, நானும் அதான் நினைச்சேன். மித்ரா வளகாப்புக்கு ஒத்துக்கிட்டது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா மாப்பிள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா பாருங்க, அதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா உமா, எனக்கும் அதை நினைச்சாதான் சங்கடமா இருக்கு. பாவம்
பாவம் மாப்பிள்ள மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி பண்றாளோ? சம்பந்தி, அவ ஏதோ புரியாம இதெல்லாம் பண்றா. அவளுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அட விடுங்க சம்பந்தி, எல்லாம் போக போக சரியாயிடும். மாப்பிள்ள வந்திருக்காரு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. உள்ள வாங்க. ஏங்க வாங்க வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இது வரைக்கும் வந்துட்டு பெருசா யோசனை பண்ணிட்டு நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அதுக்கு இல்ல மித்ரா. அட அவ என்ன சொல்ல போறா, நான் பாத்துக்கிறேன். வாங்க 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 மாப்பிள்ள வாங்க வாங்க. வா வினய், உட்காரு. உட்காருங்க தம்பி. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருங்க. உட்கார்றா. தஞ்சாவூரை சுத்தி சுத்தி என் செருப்புல ஒரு 1/4 இன்ச்சு கரைஞ்சதுதான் மிச்சம். மித்ரா மனசுன்னு கரைய மாட்டேங்குது. எப்ப மித்ரா மனசு கரையிறது? இவங்க 2 பேர் எப்ப ஒண்ணு சேர்றது? நாங்க எப்ப ஃப்ரீயா இந்த வீட்டுக்குள்ள வர்றது? மா, என் ஹேண்ட்பேக். மித்ரா, நில்லடி. என்ன? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சொல்லுடி. என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? ஏன் இப்படி கத்துற? மாப்பிள்ள வந்ததை நீ பார்க்கவே இல்லையா?